ரூத் இரண்டு நபர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்கம்மா என்று சொல்லி சொல்றாங்க. ஒருபால் கழுத்தை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விட்டு சென்று விட்டான். ரூத்தோ என்றால் நான் போகவே போக மாட்டேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருப்பேன், நீர் மறிக்கும் இடத்திலே நானும் மறிப்பேன் என்று விடாபடியாக ஆணித்தரமாக பற்றிக் கொண்டார். இவள் ஆணித்தரமாய் பற்றிக் கொண்ட காரணத்தினால் என் தேவனாகிய கர்த்தர் ரூத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார் என்று வாசிக்கிறோம். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் அநேக பிரச்சனைகள் வருவதுண்டு, போராட்டங்கள் வருவதுண்டு, நிந்தைகள் வருவதுண்டு. அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழுமையாய் பற்றிக் கொள்வீர்களானால் தேவனாகிய கர்த்தர் குறித்த நேரத்திலே உங்களை உயர்த்தி வைப்பார். 10ஆம் பாஸ் பண்ணா எந்த வகுப்பு போக முடியும்? 9ஆம்க்கா 11ஆம். அது ஒரு சோதனை, சோதனை ஓட்டம். 10 பாஸ் பண்ணா தான் எங்க போக முடியும்? 11 போக முடியும். 10 பாஸ் பண்ண 9க்கு யாரும் வர மாட்டோம் இல்லையா? டி ப்ரமோஷன் யாரும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சோதனையை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை உயர்த்தி வைப்பதற்காகவே தான் சோதனை வருகிறது. நீங்கள் நினைக்கலாம், அண்ணா இருக்கான அவன் அந்த நபர் அண்ணார் மகன் இன்னாரு பெயர் கிறிஸ்தவனா இருக்கா, ஆலயத்திற்கே வரமாட்டான், காணிக்கை கொடுக்க மாட்டான், ஆனால் அவன் ஓகோடு வாழ்றானே. நான் கடவுளே கடவுளேன்னு வாரேன், ஆலயத்திற்கு வருகிறேன், ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முடிவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? உங்களையே பார்த்து கேட்பார்கள், நீங்கள் பரம்பரையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீர்களே, ஏதோ உங்களுக்கு எந்த உபத்திரவோ கேட்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சோதனையை கொடுக்கிறார் என்றால் உங்களை உயர்த்துவதற்காக கொடுக்கிறார். பிராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கவே மாட்டார். மகளே, நீங்கள் எங்கே இருங்கள், நானோ யூதா தேசம்